கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 26 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்திகை அடிப்பட்ட லேபரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணி இனி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா திரும்ப கம்பெனிக்கு வராங்க. அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே கேட்க கார்த்தி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடனே கூட்டிகிட்டு போனதுனால அவரோட கையை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கார்த்தி, அவரை காப்பாற்ற தெரிஞ்ச உனக்கு உன் வேலையை காப்பாற்றிக்க தெரியலையே. ஒர்க்கிங் டைமில் இந்த மாதிரி லேபர்ஸ்க்கு ஏதாவது அடிபட்டால் உடனே 108க்கு கால் பண்ணணும், என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நீ இது எதுவுமே பண்ணலை, நீ பாட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்ட. நீ கம்பெனி ரூல்ஸ் படி நடந்துக்காததால் உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், கார்த்தி அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க. ஒர்க்கர்ஸும் கார்த்திக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. ஆனாலும் ஆனந்த் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வேலையை விட்டு தூக்குறாங்க. கூட இருக்கிற எல்லா லேபர்ஸும் மிஷின் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, சார் நாங்களும் உங்கள் கூட வரோம், நீங்கள் எங்களுக்காக சப்போர்ட் பண்ண போய் தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், எனக்காக நீங்கள்லாம் எதுக்காக வேலையை விட்டு வரீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அவங்க இல்லை சார் எங்களில் ஒருத்தருக்கு கையில் அடிபட்டுச்சு, நீங்கள் உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க, அதனால தானே உங்களை வேலை விட்டு தூக்குறாங்க அப்படின்னு லேபர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனந்த் உடனே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காதீங்க, இங்கேருந்து வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆனந்த் கேட்கவும், சார் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கார்த்திக் சார் எங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணார், அவருக்காக நாங்கள் இதை கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு லேபர்ஸ் எல்லாம் கேட்க, இன்னொரு பக்கம் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அபிராமிக்கு கால் பண்ணி மேனேஜர் சொல்கிறாங்க. அதை கேட்டு அபிராமியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஆனந்த் இந்த மாதிரி நடந்துக்கிறான், கார்த்தி எப்படி இந்த சவாலில் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்ணவும், தீபா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எப்படியும் என் புருஷன் இந்த சவாலில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு தீபா சொல்ல, இன்னொரு பக்கம் அருண் ஆனந்த் கிட்ட அன்னைக்கு 2 மணி நேரம் மிஷின் ஃபால்ட் ஆனதுக்கு கம்பெனிக்கு இவ்வளோ லாஸ்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தியே, இப்போது ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை செய்யாமல் விட்டாங்கன்னா நஷ்டம் நம்மளுக்கு தான், டைமுக்கு முடிக்க வேண்டிய எந்த வேலையும் முடிக்க முடியாமல் போயிடும், சும்மா வீணாக வம்ப வளர்த்துக்காம கார்த்தியை பழி வாங்குறேன்னு சொல்லி ஒர்க்கர்ஸ் இழந்து கம்பெனியும் இழக்க போறியா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு அவங்கள திரும்பவும் வேலை செய்ய உள்ளே கூப்பிடு அப்படின்னு அருண் ஆனந்துக்கு எடுத்து சொல்ல, ஆனந்தும் சரின்னு சொல்லி திரும்ப ஒர்க்கர்ஸோட சேர்த்து கார்த்தியும் உள்ளே கூப்பிட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.